ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசிப்போம். ஏசாயா 54:2. ஏசாயா 54:2. ஆயிரத்தி 1792 ஆண்டு ஒரு மிஷனரி கான்ஃபரன்ஸ் கூடுகை ஒன்று நடைபெற்றது. அதிலே தயாரிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் பங்கு பெற்றார். அவர் அன்றைக்கு ஆட்சிய சொற்பொழிவிலே இந்த ஏசாயா 54:2 வசனத்தை வாசித்து அவர் பேசுகின்றார். அவர்தான் வில்லியம் கேரி என்னும் மாமனிதர். இந்திய தேசத்திலே ஒரே ஒரு வேதாகம பல்கலைக்கழகம் அங்கீகாரம் பெற்றதாக கல்கத்தா பட்டணத்திலே சரம்பூரிலே காணப்படுகிறது. சரம்பூர் யூனிவர்சிட்டி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்திய தேசத்தில் இது ஒன்றுதான் அங்கீகாரம் பெற்ற ஒரு வேதாகம கல்லூரி. அதை நிறுவியவர் இந்த வில்லியம் கேரி அவர்கள். 1792 ஆண்டு அவர் அந்த கான்ஃபரன்ஸ்ல பேசுகிறார். நம்முடைய ஊழியத்தை விரிவுபடுத்த வேண்டும், அது இன்னும் பெருக வேண்டும் என்கின்ற ஒரு அழகான சொற்பொழிவை அங்கு பேசுகின்றார். அப்பொழுது அங்கு கூடி இருந்தவர்கள், நீ பைத்தியக்காரனை போல பேசுகிறாய், இது எல்லாம் சாத்தியமாகுமா? இது எல்லாம் எப்படி நடைபெறும்? நாம் ஒரு நாட்டிலே இருக்கின்றோம், இன்னொரு தேசங்களிலே சபைகளை ஸ்தாபிப்பது எப்படி என்று பேசினார்கள். ஆனால் அவர் உறுதியாக சொன்னார், இந்த ஏசாயா 54:2 விரைவிலே நிறைவேறும் என்று அவர் பேசினார். அதனுடைய விளைவு, அவர் இந்திய தேசத்திற்கு மிஷனரியாக வந்தார். அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணம். இன்றைக்கு நீங்களும் நானும் ராமையன்பட்டி சபையாக இந்த தோத்திர பண்டிகையை நாம் ஆசரித்து இருக்கின்றோம். ஒவ்வொரு தோத்திர பண்டிகையின் வருடாந்திர கூட்டத்திலும் அடுத்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன என்பது பேசப்படும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் இந்த வசனத்திலிருந்து, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்கள் திரைகள் விரிவாகட்டும். விசாலமாக்கு, விரிவாக்கு, விசாலமாக்கு, விரிவாக்கு, என்லார்ஜ்மெண்ட். இன்றைக்கு நீங்களும் நானும் என்லார்ஜ், விசாலமாக அழைக்கப்படுகின்றோம். இந்த தோத்திர பண்டிகை நமக்கு கொடுக்கக்கூடிய அடுத்த மைல்கல், நீங்களும் நானும் நம்முடைய திருச்சபை விசாலமாக்கப்பட வேண்டும். திருச்சபை விசாலமாக்கப்பட வேண்டும் என்பது கட்டிடங்களை எழுப்புவதை குறித்து நான் சொல்லவில்லை. நம்முடைய திருச்சபையின் ஊழியங்கள் விரிவாக்கப்பட வேண்டும். ஏதோ கடமைக்கென்று நடக்கக்கூடிய ஆராதனைகளோடு திருச்சபை நின்று விடாமல் அடுத்த கட்ட படிநிலைக்கு நாம் செல்வதற்கு அடுத்த ஆண்டிலே நாம் மைல்கல்லை எடுத்து வைக்க வேண்டும். உன் கூடாரத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்கள் திரைகள் விரிவாகட்டும் என்கின்ற ஒரு தூர தரிசனத்தை இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு தருகின்றார். நம்முடைய திருச்சபையின் ஊழியங்கள் விசாலமாக்கப்பட வேண்டும். திருச்சபையினுடைய ஊழியங்கள் அது விரிவாக்கப்பட வேண்டும். We have to enlarge our mission by our vision given by God. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு தூர தரிசனத்தோடு இருக்க வேண்டும். இரண்டாவது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, உன் கயிறுகளை நீளமாக்கி முளைகளை உறுதிப்படுத்து. கயிறுகளை நீளமாக்கி உறுதிப்படுத்துவது எம்பவர்மெண்ட், ஒன்றை நிலையாக ஸ்தாபிப்பது. ஒரு திருச்சபை வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் அதற்கு நிலையான அஸ்திபாரம் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் ஒரு சாதாரண சபையாக ஒரு சேகரத்தின் கீழாக 39 ஆண்டுகளாக நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். பலவிதமான மக்கள் வாழக்கூடிய ஒரு சபை. பல காரியங்களில் நமக்கு நிலையான அமைப்புகள் இருக்கின்றதா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால தான் நாம் பல காரியங்களில் வளர்ச்சி அடைவதில்லை. பல காரியங்களை நாம் இன்றும் குறுகி போய் நிற்கின்றோம். காரணம் என்ன? நம்முடைய முளைகளை நாம் உறுதிப்படுத்தவில்லை, நம்முடைய கொள்கைகளை நாம் உறுதிப்படுத்தவில்லை, நம்முடைய கோட்பாடுகளை உறுதிப்படுத்தவில்லை. We have to empower our principles. நம்முடைய கொள்கைகளை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அடுத்த மைல்கல்லை ஆண்டவர் புதிய ஆண்டிலே ஒரு தூர தரிசனத்தோடு நாம் செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். 2 காரியங்களை சொன்னேன். ஒன்று என்லார்ஜ்மெண்ட், விசாலமாக்குங்கள். இரண்டாவது எம்பவர்மெண்ட், நிலைப்படுத்துங்கள். நம்முடைய அஸ்திபாரத்தை
நிலைப்படுத்த வேண்டும். அதுல இடையில சொல்லப்பட்டிருக்கு, என்லார்ஜ்மெண்ட்டுக்கு எம்பவருக்கும் இடையில தடை செய்யாதே என்று எழுதப்பட்டிருக்கு. ஏன் இந்த வார்த்தை, அழகாக கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையில ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்று யோசித்த பொழுது என்னுடைய மனதிலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம், எங்கெல்லாம் என்லார்ஜ்மெண்ட்டும் எம்பவர்மெண்ட்டும் நடைபெற இருக்கின்றதோ அங்கு தடைகள் வரும். எங்கெல்லாம் விசாலமாக்கப்படுகின்றதோ, எங்கெல்லாம் ஒரு கொள்கை உறுதிப்படுத்தப்பட இருக்கின்றதோ அங்கு தடைகள் நிச்சயமாக வரும். அதுதான் சரியான ஆரம்பத்திற்கான அறிகுறி என்பதை இந்த வேத வசனம் நமக்கு கற்றுத் தருகின்றது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஒரு காரியத்தை நாம் செய்கின்ற பொழுது, கடவுளுடைய ஊழியத்தை விரிவுபடுத்துகின்ற பொழுது, அதனுடைய கொள்கைகளை நிலைப்படுத்துகின்ற பொழுது தடைகள் வறுமை என்றால், இங்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கட்டளை, அதை நீ தடை செய்யாதே. ஊழியத்தை விசாலமாக்குகின்ற பொழுது, ஊழியத்தை விரிவாக்குகின்ற பொழுது, அதனுடைய கொள்கைகளை உறுதிப்படுத்துகின்ற பொழுது தடை செய்யாதே என்று ஆண்டவர் சொல்கின்றார். நீங்களும் நானும் ஒரு சபையாக ஸ்திரப்பட வேண்டுமே என்றால் நம்முடைய ஐக்கிய சங்கங்கள் பலப்பட வேண்டும். பாடகர் குழு, ஆண்கள் வாலிப பெண்கள், பெண்கள் ஐக்கிய சங்கம் ஸ்திரப்பட வேண்டும். நம்முடைய கயிறுகளை நீளமாக்கி முளைகளை உறுதிப்படுத்துகின்ற பொழுது நீங்களும் நானும் அடுத்த கட்ட மைல்களாக செல்ல முடியும். இன்றைக்கு நம்முடைய பங்கு என்ன? நம்முடைய ஐக்கிய சங்கங்களின் பங்கு என்ன? நம்முடைய ஐக்கிய சங்கங்கள் நம்முடைய திருச்சபையின் வளர்ச்சிக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? திருச்சபையினுடைய ஊழியத்தின் வளர்ச்சி பாதையிலே நம்முடைய ஐக்கிய சங்கங்களுடைய கடமைகள் என்ன என்பதை நாம் உணராமல் உறுதியற்றவர்களாய் இருக்கின்றோம். இன்றைக்கு தடை செய்யக்கூடிய நிலைமைகளை நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் சொல்கின்றார், விசாலமாக்கப்படுகின்ற பொழுதும் கொள்கைகள் உறுதிப்படுத்தப்படுகின்ற பொழுதும் தடைகள் வரும், அதை தடை செய்யாதே என்று ஆண்டவர் சொல்கின்றார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர், நீங்களும் நானும் ஒரு நல்ல சேகரமாக நம்முடைய சபையை மாற்ற வேண்டுமே என்றால் நம்முடைய காரியங்களில் நாம் விசாலமாக்க வேண்டிய காரியங்கள் அதிகம், நம்முடைய விரிவாக்க வேண்டிய காரியங்கள் அதிகம். நீங்களும் நானும் கயிறுகளை நீளமாக்கி முளைகளை உறுதிப்படுத்த வேண்டிய காரியங்கள், பேஸ்மெண்டா இருக்கக்கூடிய நம்முடைய ஃபெல்லோஷிப் பலப்பட வேண்டும். நம்முடைய காரியங்கள், நம்முடைய கொள்கைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய திருச்சபையினுடைய கட்டமைப்பு உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு காரியம் என்லார்ஜ்மெண்ட் அடையும் போதும் எம்பவர் அடைமெண்ட் போதும் பலவிதமான சலசலப்புகள் ஏற்படும். ஒரு புதிதாக ஒரு இடத்தை எடுத்து வீடை எளிதாக கட்டிவிடலாம். ஆனால் இருக்கக்கூடிய வீட்டை ரினோவேஷன் பண்ணோன்னா அதில் இருக்க கஷ்டம் ரினோவேஷன் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய குழப்பங்களும் அல்லது பலவிதமான சூழ்நிலைகளையும் நாம் கடந்து வர முடியும். ஆகவே எங்கெல்லாம் விசாலமும் எங்கெல்லாம் உறுதிப்படுத்தலும் ஏற்பட இருக்கிறதோ அங்கெல்லாம் சலசலப்புகளும் குழப்பங்களும் பலவிதமான சூழ்ச்சிகளும் ஏற்படுவது இயல்பு என்பதை நாம் உணர்ந்து விட்டால் அதை எளிதாக கடந்து விட முடியும். அதை எளிதாக கடந்து விடுகின்ற பொழுது நீங்களும் நானும் விசாலமாக முடியும், உறுதியாக முடியும். அதுதான் வில்லியம் கேரி அந்த இடத்துல ஆணித்தரமாக சொன்ன ஒரு வார்த்தை, எக்ஸ்பெக்ட் கிரைட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டம்ஸ் கிரைட் திங்ஸ் ஃப்ரம் காட். கடவுளிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், அவருக்காக பெரிய காரியங்களை செய். இது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு உயிர் மூச்சு. அவருடைய வாழ்நாள் முழுவதும் இதை ஒரு தாரக மந்திரமாக வைத்திருந்தார். சரமுருளை படித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வரிகள் தொட்டிருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில கடவுளிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், பெரிய காரியங்களை செய். அட்டெம்ப்ட். நம்முடைய வாழ்க்கையில பல தேர்வுகளை வெற்றி பெறுவதற்கு நாம் அட்டம் பண்றோம். பலவிதமான சர்க்கிள்கள் வரும். அட்டெம்ப்ட் பண்ணும்போது அது ஃபெயிலியராக இருக்கலாம் அல்லது சர்க்கிள்கள் வரலாம். ஆனால் கடவுள் அதை பெரிய காரியமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்பதோடு நின்று விடக்கூடாது. கடவுளுக்காக, கடவுளுடைய திருச்சபைக்காக பெரிய காரியங்களை செய்ய முன்வர வேண்டும். அட்டெம்ப்ட் கிரைட் திங்ஸ் ஃப்ரம் காட். நம்முடைய பங்கு என்ன? நம்முடைய சபை அப்படியே தானாக வளர்ந்து விடுவதில்லை. அதில் வைத்திருக்கக்கூடிய மக்களாகிய நம்முடைய பங்கு என்ன? நாம் எதை விசாலமாக்க போகின்றோம்? நம்முடைய ஐக்கிய சங்கங்களை நாம் எப்படி வலுப்படுத்த போகின்றோம்? நம்முடைய காரியங்களை நாம் எப்படி ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கின்றோம்? ஏதோ ஏனோ தானோ என்று கடமைக்கு நிறைவேற்றக்கூடிய காரியங்கள் அல்ல. அது விசாலமாக்கப்பட வேண்டியவை, அது விரிவாக்கப்பட வேண்டியவை. நம்முடைய கயிறுகளை நீளமாக்கி உறுதியாக்கக்கூடியவை. அவற்றை தடை செய்வது பிசாசினுடைய காரியம் என்பதை நாம் அறிந்து கொண்டு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. கடவுள் அடுத்த ஆண்டிலே நமக்கு தரக்கூடிய மைல்கல், எக்ஸ்பெக்ட் கிரைட் திங்ஸ் ஃப்ரம் காட்.
attempt great things from God. கடவுளிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், அவருக்காக பெரிய காரியங்களை செய். நம்முடைய திருச்சபைக்காக நாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய சபையை அடுத்த கட்ட நிலைமைக்கு நாம் நிர்வாக ரீதியாகவும் ஊழிய ரீதியாகவும் இன்னும் நம்முடைய கொள்கைகள் ரீதியாகவும் நாம் எப்படி கொண்டு செல்ல இருக்கின்றோம்? விசாலமாக்குவதற்கு நீங்கள் தயாரா? உறுதிப்படுத்துவதற்கு நீங்கள் தயாரா என்கின்ற ஒரு கேள்வியோடு நாம் சிந்தித்து இந்த நாளிலே இந்த அறுப்பு கால தோத்திர பண்டிகையை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். ஆண்டவர் வருகின்ற ஆண்டிலே நிச்சயமாக நம்முடைய சபையை வளர்த்தெடுப்பார். ஊழியத்தின் காரியங்களிலே, திருச்சபையினுடைய வளர்ச்சி பணிகளிலே, திருச்சபையினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கடவுள் ஒழுங்கும் கிரமமாகிய மாற்றக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் அதில் நம்முடைய பங்கை எப்படி கொடுக்க, how we cooperate with our leaders and those who lead us. நீங்களும் நானும் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்க போகின்றோம்? நம்மை வளைந்து கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? நாம் விசாலமாக்கப்படுவதற்கும் நாம் உறுதிப்படுத்தப்படுவதற்கும் நாம் நம்மை ஒப்பு கொடுக்காவிட்டால் நீங்களும் நானும் பிறகு கவலைப்பட வேண்டிய நிலையிலே தள்ளப்படுவோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வசனத்தை தினந்தோறும் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வில்லியம் கேரி இதை செய்து வந்தார். ஆண்டவரே, இந்திய தேசத்திலே கூடாரம் விசாலமாக்கப்படும். அதை சொல்லி சொல்லி, ஆண்டவரே, எங்களுடைய ராமையன்பட்டி சபை என்னும் கூடாரம் விசாலமாக்கப்பட வேண்டும். அதனுடைய திரைகள் அது விரிவாக்கப்பட வேண்டும். அதை ஒருவரும் தடை செய்யக்கூடாது. எங்களுடைய ராமையன்பட்டி சபையினுடைய கயிறுகள் நீளமாக்கப்பட்டு அதனுடைய முளைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று தினந்தோறும் இந்த வசனத்தை மனப்பாடமாக வைத்து ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய திருச்சபை அடுத்த கட்ட நிலைமைக்கு கொண்டு செல்வார். நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சோதனையான காரியங்கள் எல்லாம் அதெல்லாம் இயல்பாக நாம் கடந்து போகக்கூடியவை. காற்று வீசுகின்ற பொழுது, புயல் வீசுகின்ற பொழுது ஒரு புழுதியை போல இருக்கக்கூடிய காரியவை. அதை பார்த்து நாம் கலங்க வேண்டாம், அதை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். சோதனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், அவமானங்களை கண்டு நாம் கலங்கி போகாமல் அவற்றையெல்லாம் மேற்கொண்டு வர ஆண்டவர் உதவி செய்வார். ஆகவே நம்முடைய சபைக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். அவற்றை பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.